நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரித்தாஜ் இந்த பழைய எத்திசாலாத்து பக்கத்தில் உள்ள ஏரியாங்க. எலக்ட்ராக்கு இந்த சைடில் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த பொழுது. அந்த ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்கு இந்த சூரிய ஒளிகள்லாம் ரொம்ப பிரகாசமாக இருந்ததுனால எடுத்து போடுவோன்ட்டு போயிருந்தேன். இந்த ஏரியாவுக்கு போய் பல வருஷமாச்சு. நான் இந்த ஏரியாவுக்கு கார்லேருந்து இறங்குறதில்ல. அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். இந்த தாஹா கேஃப்டேரியாங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தேங்க. இந்த கேஃப்டேரியாவுக்கு போனால் அடே அப்பா! என்னென்ன வெரைட்டி சமோசாவா இருக்கட்டும், பக்காடாவா இருக்கட்டும், என்னென்னமோ வச்சுக்கிறோம். சுழியம் அது இது. அப்பா! பஞ்சமில்லங்க. இதுக்கெல்லாம் போனா மதியம் சாப்பாடும் தேவையில்ல, நைட் சாப்பாடும் தேவையில்லன்னு நெனைக்கிறேன். என்னம்மா பத்திரி அது இது என்னென்னமோ சொல்றாப்புல. கேரளாக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இது மாரி தீனி சாமான் இருக்க அடேயப்பா! பஞ்சமே இருக்காதுங்க. டீ வேற அங்க பாருங்க பாய்லரோட ஃப்ரெஷ் மில்க் டீ போடுறதுக்காக வச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இந்த ஏரியா வந்து நான் பார்க்கும்போது, நான் கிட்டத்தட்ட ஒரு வந்த புதுசுல 17, 18 வருஷத்துக்கு முன்ன ஏரியால பார்த்தா ரொம்ப கச்சா முச்சான்ட்டு இருந்துச்சு. இத வந்து அந்த ஏரியாவ கிளீன் பண்ணி, நல்லா ரோடெல்லாம் கிளியர் பண்ணி, அந்த பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான ஒரு ஆர்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா புடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது மாரி வீடியோக்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னாக்கா, நீங்க கண்டிப்பா நம்மளுடைய சேனல் லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஏரியால நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்க. பெரிய மாற்றம் தெரியும். நீங்க இதுக்கு முன்ன இந்த ஏரியால இருந்தீங்கனாக்கா, எப்ப இருந்தீங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.